உன்கிட்ட இருக்குது இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நீ யாருக்கிட்டையாவது போய் யார் கையில காலையாவது உளுந்து பிச்சை எடுத்தாவது உன்னுடைய பொண்ணுக்கு நீ வரதட்சணை கொடுத்துதான் ஆகணும் என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு பெண் வீட்டார் என்று தள்ளப்படுறாங்க. எல்லா நிலைகளிலுமே வரதட்சணை குடும்பம் இருந்து கொண்டேதான் இருக்குது. எல்லாருமே என் பிள்ளைய வீட்டுல வந்திருந்து எல்லாரும் சேர்ந்து குடும்பப்படுத்தினாவ. எனக்கு வாழ்றதுக்கு பயமா இருக்கு. போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுறக்கு முடிச்சுக்கலாம். செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், தமிழகத்தில் சமீப நாட்களாக எல்லாருடைய மனதிலேயுமே மிகப்பெரிய ஒரு ஆறாத ரணங்களாக ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வரதட்சணை கொடுமையால் இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய துயரங்கள், இது காலம் காலமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தொடர்ச்சியாக மிகப்பெரிய பெண்களை பாதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொடர் துயரமாக இருந்து வருகின்றது. நாம் அனைவருமே அறிந்த விஷயம், கடந்த வாரங்களில் எல்லோருடைய மனதிலுமே நீங்காத ஒரு ரணத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம், சமூக வலைதளங்களில் எல்லார் வாயில் மூலமாக தொடர்ச்சியாக பேசப்பட்ட ஒரு சம்பவம். திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த ரிதன்யா என்ற அந்த இளம் பெண்ணினுடைய அந்த தற்கொலை சம்பவம். இந்த ரிதன்யா கவின்குமார் இந்த தம்பதியினுடைய திருமணம் மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்படுகின்றது. மாப்பிள்ளை தரப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெண் தரப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, இருவருமே நல்ல வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அளவிற்கு கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் தான். இப்ப இந்த ரிதன்யாவினுடைய தந்தை மிக பிரம்மாண்டமாக இந்த திருமணத்தை நடத்தி பெண்ணிற்கு வரதட்சணையாக சீராக ஏராளமான பொருளாதாரத்தையும் கொட்டி கொடுக்கின்றார். கிட்டத்தட்ட 300 சவரன் நகைகளையும் போடுறாரு. அதே போன்று 70 லட்சம் மதிப்புள்ள 4 சக்கர வாகனம் காரையும் வரதட்சணையாக கொடுக்கிறாரு. இது இல்லாம ஏராளமான பொருளாதாரத்தையும் வரதட்சணையாக கொடுத்து திருமணத்தை முடிக்கிறார். திருமணம் முடிந்து ஒரு 15 நாட்களிலிருந்து தொடர்ச்சியாக பிரச்சனைகள் ஆரம்பமாகின்றது. மாப்பிள்ளை கவின்குமாரனுடைய குடும்பத்தார் பெண் வீட்டார் போட்ட நகையெல்லாம் ஒரிஜினல் தானா, நாங்க கேட்ட அளவுக்கு நகை இருக்குதா அப்படின்றத சந்தேகம் கொள்ள ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக ஏராளமான தொடர் துயரங்கள், தொடர்ச்சியாக நோவினைக்கு உள்ளாக்கக்கூடிய செயல்களை அந்த கவின்குமாரும் ஈடுபடுறாரு. அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே ஈடுபடுறாங்க. இந்த வரதட்சணை கொடுமையால் மன உளைச்சல் காரணமாக ரிதன்யா என்ற பெண் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. நிறைய சம்பவங்கள் அதை ஒட்டி நடக்கின்றது. நம்ம சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது மாதிரி மன உளைச்சல் காரணமாக தாய் வீட்டுக்கு போகும்போது அந்த பெற்றோர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு சகஜம்தான். என்ன சொன்னா, திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆயிரல, பல மாதங்கள் ஆயிரல, இப்பதான் ஒரு 10-15 நாள் முடிஞ்சிருக்குது. அது மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்லி மறுபடியும் அனுப்பி வைக்கிறாங்க. திரும்ப அனுப்பிய பிறகும் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் குடும்பத்துக்குள் நடக்கின்றது. தொடர்ச்சியாக வரதட்சணை சம்பந்தமாக ஏராளமான பிரச்சனைகள் நடத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இதிலிருந்து மீள முடியாமல் இந்த பெண்மணி தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னாடி தன்னுடைய தந்தைக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விடுறாங்க. ஒரு 4-5 வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறாங்க. அதுல என்னென்ன துயரங்களை எல்லாம் அனுபவிக்கிறாங்க, எப்படி எப்படியெல்லாம் டார்ச்சர் செய்யப்பட்டாங்க அப்படின்றத பேசி அந்த வாய்ஸ் மெசேஜை அனுப்பி விடுறாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக மக்கள் மத்தியில பரவி மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறத பாக்குறோம். எனக்கு வாழ்றதுக்கு பயமா இருக்கு. அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுறக்கு முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சது. அதுக்கு மேல நான் இனி எதுவும் வாழணும் அப்படின்லாம் நினைக்கல. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. இவங்க எல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க. இந்த சம்பவத்தை ஒட்டி இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல, டிவி நிகழ்ச்சிகள்ல ஏராளமான விவாதங்கள், நிறைய பேர் உட்கார்ந்து பேசுறாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. பெண் இனத்திற்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநீதியாக இது இருக்குதுன்ற மாதிரியாக நிறைய அந்த சமூகம் சார்ந்த கருத்துக்கள் தொடர்ச்சியாக பேசப்படுது. இந்த சம்பவம் நடந்து முடிந்து அதனுடைய ரணம் ஆறுவதற்கு முன்பாக மறுபடியும் இதே போன்று ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த மேல் விடாலம் பகுதியில இதே போன்று இன்னொரு பெண் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த பெண்மணி யார் அப்படின்னு சொன்னா, ஜெமிலா மேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி. இவரை யாருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னா, நிதின்ராஜ் என்பவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. கன்னியாகுமரியை சேர்ந்தவர்.
இவர்களை பொறுத்த வரைக்கும் ரிதன்யாவை எடுத்துக்கணும்னு சொன்னா அது வந்து பெற்றோர்களால் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அரேஞ்சு மேரேஜ். ஆனா இந்த கன்னியாகுமரியை சேர்ந்த இந்த தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல வருடங்களாக காதலித்து திருமணம் செய்தவர்கள். அப்படி திருமணம் செய்த பிறகு இவர்கள் வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதே மாதிரி கணவர் தரப்பு நிதின்ராஜ் குடும்பம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதிகமான வரதட்சணையை வந்து கேட்டு வந்து மறுபடியும் வந்து குடும்பப்படுத்துறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து வரதட்சணையாக 7 லட்சம் ரூபாய் 50 சவரன் நகை கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இருசக்கர வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு வந்து 1.5 கோடி அளவுக்கு வந்து வரதட்சணை கொடுத்திருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு 50 லட்சம் வீடு ஆண்டி கொடுத்தேன், 50 உருப்படி போட்டேன், 7 லட்சம் கையில கொடுத்தேன். அதுக்கப்புறம் டார்ச்சர் பொறுக்க முடியாம 5 லட்சம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு பைக் ஆண்டி கொடுத்தேன். இதெல்லாம் வேண்டி கொடுத்தேன். வேண்டி கொடுத்த வீட்டுல டெய்லி செலவு கொடுத்தேன். வேண்டி கொடுத்த வீட்டுல அவனுங்க அம்மா, அவனுங்க அப்பா, அவனுங்க தங்கச்சி, அவனுங்க சித்தி எல்லாருமே என் பிள்ளைய வீட்டுல வந்திருந்து எல்லாரும் சேர்ந்து குடும்பப்படுத்தினாவ. அப்படி கொடுத்திருந்தாலும் கூட இன்னும் அதிகமாக வரதட்சணை கேட்டு துன்புறுத்திய காரணத்தினால அந்த ஜமீலா மேரி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கணவனுடைய வீட்டுல வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரியாக தொடர்ச்சியாக சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுதர்சன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூடியூபரும் இதே போன்று வரதட்சணை கொடுமையில வந்து சிக்கியிருக்கிறார். அவருடைய மனைவியிடத்துல வந்து அதிகமான வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய விஷயங்கள் இன்றைக்கு காவல்துறைக்கு குற்றச்சாட்டாக வருகின்றன. இது போன்று நடக்கக்கூடிய சம்பவங்கள் இப்பதான் சமூகத்தில் நடக்குதான்னு பார்த்தோம்னு சொன்னா காலம் காலமாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. கடந்த காலங்களை காட்டிலும் இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு இது மாதிரியான பெண்கள் அதிகமான பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். அவர்களை பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று ஏராளமான சட்டங்கள் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. கடந்த காலத்தை மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு இது மாதிரியான தொடர் துன்பங்கள் இழைக்கப்படும் போது வன்கொடுமையை தடுப்பு சட்டம் என்று சட்டம் இருக்கின்றது. இது மாதிரி கணவன் வீட்டால பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க வந்து சட்டத்தினுடைய உதவியை நாடி காவல்துறை மூலமாக அந்த கணவன் குடும்பத்தையே முழுமையாக தண்டனைக்கு உள்ளாக்க முடியும் என்கின்ற சட்டம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் இப்படியான கடுமையான சட்டங்கள் இன்றைக்கு வந்து இது போன்ற பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரதான்னு பார்த்தோன்னு சொன்னா தொடர்கதையாக சென்று கொண்டே இருக்கின்றது. இப்ப அதற்கான காரணங்களை இன்றைக்கு வந்து ஏராளமான மக்கள் உட்கார்ந்து பேசுறாங்க. ஏன் இது மாதிரி சமூக தீமைகள் அதிகரிக்க காரணம் என்ன என்பதை போன்ற விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டாலும் கூட குறைந்த பாடாக இல்லை, அதிகமாக இன்னும் வந்து எங்கோ ஒரு இடத்துல வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. தொடர் கொடுமைகள் காரணமாக இன்றைக்கு வந்து பெண்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய சமூகத்தையே ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு தீமையாக இன்றைக்கு இந்த வரதட்சணை என்ற மிகப்பெரிய ஒரு தீமை இருக்கின்ற நேரத்துல பெண் வீட்டாரிடமிருந்து பொருளாதாரத்தை வந்து சுரண்டக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. பொருளாதாரத்தின் மேல் இருக்கக்கூடிய வந்து மோகம். எப்படியாவது ஒரு பொருளாதாரம் இருந்துன்னு சொன்னா சமூகத்தினுடைய நிலை என்ன சொல்லுது? எப்படியாக இருந்தாலும் நீங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு, குடும்பத்தை வைத்து பாதுகாக்க வேண்டிய காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த குடும்பத்தை சேர்ந்த வந்து ஆணுக்கு தான் இருக்குது என்று சொல்லிட்டு எல்லா சித்தாந்தங்களும் எனக்கு சொல்லக்கூடிய நேரத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பொருளாதாரத்திலும் இருக்கக்கூடிய அதிகமான அந்த பேராசை, அந்த மோகம் என்ற நிலைக்கு தள்ளுது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு கோடீஸ்வராக இருந்தாலும் கூட பொருளாதாரம் கொட்டி கிடக்கும். அப்படி இருந்தாலும் கூட இன்னும் வேணும் என்கின்ற அடிப்படையில பெண் வீட்டாரிடமிருந்து அதிகமான வரதட்சணையை வாங்கக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம். மேலிடத்திலிருந்து ஆரம்பிச்சு பணக்காரர்கிட்ட ஆரம்பிச்சு இன்றைக்கு ஏழைகள் வரைக்கும் அதிகமான அளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஏழை குடும்பமாக இருந்தாலும் கூட அவர்களால் இயன்ற அளவிற்கு வந்து அவங்க எப்படியாவது தன்னுடைய பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து தான் ஆகணும். உன்கிட்ட இருக்குது இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நீ யாருக்கிட்டையாவது போய் யாரை கையில காலையாவது உழந்து பிச்சை எடுத்தாவது உன்னுடைய பொண்ணுக்கு நீ வரதட்சணை கொடுத்துதான் ஆகணும் என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு பெண் வீட்டார் வந்து தள்ளப்படுறாங்க. எல்லா நிலைகளிலுமே வரதட்சணை குடும்பம் இருந்து கொண்டே தான் இருக்குது. இன்னும் சில குடும்பங்கள்ல பையனுக்கு திருமணம் முடிக்கும் போது வரக்கூடிய மருமகள்கிட்ட இருந்து வரதட்சணையாக அந்த பொருளாதாரத்தை வாங்கி தனக்கு இருக்கக்கூடிய அந்த பெண் மக்களுக்கு வரதட்சணை கொடுக்கறத பாக்குறோம். தானும் பெண் பிள்ளையை பெற்று வச்சிருப்பாங்க. இப்ப சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாம என்ன ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்கக்கூடிய நிலை போன்ற விஷயங்கள் இன்றைக்கு தொடர் கதையாக போய்கிட்டே இருக்கிறத பார்க்கணும். இது மாதிரியான விஷயங்களை வந்து நாம வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய சமூகத்தின் நிலையை ஒரு மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் விஷயமாக அரசாங்க ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு புறம் இருக்குது. அரசாங்க ரீதியாக என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, இன்றைக்கு சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த சட்டங்களை வந்து எந்த விதமான ஒரு நெளிவு சுழிவும் இல்லாமல் யாராக இருந்தாலும் இது மாதிரியான தீமைகள் ஈடுபடுவாங்க, இது மாதிரியான பாரதூரமான விஷயங்கள் ஈடுபடுவாங்கன்னு சொன்னா யாராக இருந்தாலும் அவர்கள்
கண்டிப்பாக சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரே மாதிரியான அந்த சீர் சமநிலை என்பது அரசாங்கத்தால் பேணப்பட வேண்டும். இது ஒரு விஷயம். இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த சமூகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு நோய் அகல வேண்டும் என்று சொன்னால், சமூகத்தை ஒரு மாற்றம் நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், சமூகத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிகமாக இன்றைக்கு ஒரு தனி மனிதனாக இருக்கக்கூடியவன் தனி மனித ஒழுக்கத்தை பேண வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் இது மாதிரியான விஷயங்கள்ல தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் போது, தனி மனித ஒழுக்கத்தை அதிகமாக பேணும் போதுதான் ஒரு சமூகத்தை இது மாதிரியான ஒரு சித்தாந்தங்களில் இருந்து, இது மாதிரியான ஒரு நோய்களில் இருந்து நாம் மீட்டெடுக்க முடியும். எல்லாருமே நாம் அதற்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த வரதட்சணை போன்ற சமூக தீமைகளை முற்றிலுமாக ஒழிக்க முடியும். அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு எல்லா சித்தாந்தங்களுமே இது சம்பந்தமான விஷயங்களை பேசக்கூடியதை பார்த்தாலும் கூட, இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற விஷயங்களை எப்படி பார்க்குது, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனிடத்திலே தனி மனித ஒழுக்கத்தை எப்படி எதிர்பார்க்குதுன்னு சொன்னா, அது அவனுக்கும் அவன் சார்ந்த அந்த ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பாகத்தான் இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கம் பார்க்குது. வெறுமனே ஒரு சமூகத்தில் நீங்க சேர்ந்து வாழ்றீங்க அப்படின்னு சொன்னா அது அந்த உலகத்தோட முடியக்கூடிய விஷயம் கிடையாது. உன்னை படைத்த இறைவன் ஒருவன் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றான், ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று ஒரு மனிதனை எல்லா விஷயங்களிலுமே எல்லா ரீதியிலையுமே அவனுடைய பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடிய, நீ உன்னை கண்டிப்பாக நீ மாற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும், உன்னால் இன்னொரு மனிதனுக்கு எந்த விதமான ஒரு அநீதியும் இழைக்கப்படக்கூடாது, இன்னொரு மனிதனை உன்னுடைய வாழ்க்கையை பாதிச்சுன்னு சொன்னா படைத்த இறைவனா இருக்கக்கூடியவன் உன்னை சும்மா விட மாட்டான் என்று மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு சித்தாந்தத்தை உடைய மார்க்கமாகத்தான் இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது. வரதட்சணை சம்பந்தமாக மார்க்கம் எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை கொடுக்குது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காமிக்கின்றான், வாத்துன் நிசா சதுகாத்துஹின்ன நிஹலா, நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த மணப்பெண்கள் இருக்கிறாங்கல்ல, நீங்க யாரை திருமணம் முடிக்கிறீங்களோ அந்த பெண்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து அந்த மனக்கொடைகளை நீங்கள் மனமு நீங்கள் கொடுங்கள். ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டுலாம் கொடுக்கக்கூடாது. என்ன நிதர்சனம் என்பதை உணர்ந்து இது நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொருளாதாரம் தான், அவர்களிடமிருந்து நாம் வாங்குவதற்கு எந்த விதமான ஒரு அடிப்படையும் கிடையாது என்பதை உணர்ந்து அந்த கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை எப்படி கொடுக்கணும்னு சொன்னா, மனம் உவந்து நான் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, பொறுப்பு இருக்குது என்பதை உணர்ந்து பொருளாதாரத்தை மனமுடிக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையை சொல்லி கொடுக்கின்றது. பெண்ணிடத்திலிருந்து நீ ஒரு பைசா கூட நீ திருமணத்தை காரணமாக நீ வாங்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. திருமணம் முடிக்கக்கூடிய ஆண் தான் பொருளாதாரத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், பிமா ஃபல்லல்லாஹு பஅதுஹும் அலா பஅலின் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹும், நீங்க பொருளாதாரத்தை ஆண்கள் செலவழிக்கின்ற காரணத்தினால நாம் என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா ஒருவரை இன்னொருவரை விட சிறப்பித்து வச்சிருக்கிறேன். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஆண்கள் தான் பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். திருமணம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, அது ஒரு ஒப்பந்தம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்கின்ற ஒரு ஒப்பந்தம். நாம இருவரும் சேர்ந்து இந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக இனி வரக்கூடிய காலங்களில் ஒன்றாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் நடத்துவோம், அதில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகான ஒரு ஒப்பந்தம் போடப்படுதில்லை. இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த எல்லா விஷயமும் ஆண்களுக்கு மட்டும்தான். இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த எந்த விஷயமும் பெண்களுக்கு அதில் சம்பந்தமே கிடையாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. பொருளாதாரத்தை திரட்டுவதாக இருந்தாலும் சரி, திருமணத்தின் போது கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, திருமணம் செலவுகள் நடக்குதில்ல அதில் செலவு பண்ணக்கூடிய இந்த வலிமா சார்ந்த அந்த செலவுகளாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு இவர்கள் சேர்ந்து குடும்பம் நடத்தக்கூடிய நிலையில அவருடைய வாழ்க்கையில் செலவிடக்கூடிய எல்லா பொருளாதாரம் சேர்ந்த விஷயங்களுமே முழுக்க முழுக்க ஆண்களை மட்டுமே சேர்ந்தது. பொருளாதார செலவுல பெண்ணுக்கு எந்த விதமான ஒரு பங்களிப்பும் கிடையாது. பெண்ணுடைய பங்களிப்பு என்னன்னு சொன்னா, குடும்பத்தை நல்ல விதமா பார்த்து கொள்வது, குழந்தைகளை பார்த்து கொள்வது, கணவனுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொடுப்பது, இது மட்டும்தான் பெண்ணு செய்ய வேண்டிய விஷயம். பொருளாதாரத்துல பெண்ணுக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது என்று சொல்லி பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை அழகான முறையில் சொல்லக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் பூரணப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமா இருக்குது. எந்த சித்தாந்தத்திலாவது சொல்லப்பட்டிருக்குதா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கான ஒரு மார்க்கமாக கொடுத்திருக்கிறான்.
இன்றைக்கு இந்த தீமைகள் அதிகரிக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில பலரும் இதை மாற்ற வேண்டும் என்று முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. பல விஷயங்கள் பேசப்படுது. இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்படுதோ அதையெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறைவன் என்ன பண்றான்னு சொன்னா, தன்னுடைய தூதுவராக இருக்கக்கூடிய முகமது நபி அவர்கள் மூலமாக இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லிட்டான். இப்படிதான் நீங்க இருக்கணும். ஏன்னு சொன்னா, மனிதர்களை எல்லாம் படைத்தவனாகத்தான் இறைவன் இருக்கிறான். ஒட்டுமொத்த உலகத்தை படைச்சிருக்கிறான். அப்ப அவனுக்கு என்னென்ன விஷயம் எல்லாமே தெரிந்த ஒருவனா இருக்கிறதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்னு சொன்னா, இது போன்ற விஷயங்கள்ல தெளிவான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய மார்க்கமா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஆக்கி வச்சிருக்கோம். இப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள் நம்ம முழுமையாக பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகம் சார்ந்த தீமைகள், அதிலும் குறிப்பாக பெண் இனத்திற்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநீதியாக இலக்கி இருக்கக்கூடிய இந்த வரதட்சணை கொடுமை என்பது டோட்டலாக ஒரு சமூகத்தில் இருந்து காணாமல் போய்விடும். எப்ப அப்படின்னு சொன்னா, இறைவனால் மனிதனுக்கு சொல்லப்படக்கூடிய சட்டங்களாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய சட்டங்களை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். எல்லாரும் பின்பற்றணும். சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே தன்னை மாற்றிக்கொள்ள முன் வரும்போதுதான் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுமே தவிர, அதை தாண்டி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மனிதர்கள் மாறாமல் எந்த விதமான மாற்றத்துக்கும் நாங்க தயாராக கிடையாது என்று சொல்லி அப்படியே இருந்து கொண்டு சமூக மாற்றத்தை நாம் தேடுவோம் என்று சொன்னால், சமூகத்தை மாற்றுவதற்கு நாம் முயல்வோம் என்று சொன்னால், அது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் படுதோல்வியில் தான் முடியும். அது வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்று சொன்னால் மனிதன் தன்னை பண்படுத்தி கொள்ள வேண்டும். அதை யார் சொல்றாங்கன்னு சொன்னா, மனிதனை படைத்த இறைவன் சொல்லக்கூடிய சட்டங்கள் அதுதான் சொல்லுது. இப்படிப்பட்ட சட்டங்கள் மூலமாக கணவன் தான் பெண்ணுக்கு எல்லா விதமான பொருளாதாரத்தையும் செலவு பண்ணணும், மனைவிக்கு தேவையான எல்லா பொருளாதார தேவையும் கணவன் தான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற அழகான சட்டங்களை நாம் பின்பற்ற ஆரம்பித்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய நிலை ஒரே நிமிஷத்தில் நாம் மாற்றிவிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் காணக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் பாடுபடுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்